தற்போதைய அண்மை செய்தி. பிப்ரவரி 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் பொதுக்கூட்டத்திற்கு பாஜக ஏற்பாடு செய்துள்ளது. ஜே.பி. நட்டா கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. சோழிங்கநல்லூர், பெருங்குடி, நந்தனம் ஆகிய பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி 3 இடங்களிலும் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜே.பி. நட்டா கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வருகின்ற 11ஆம் தேதி தமிழகம் வரவிருக்கிறார். தமிழகம் அவர் செங்கல்பட்டு நடக்கக்கூடிய பாஜக தொண்டர்களிடையே கிட்டத்தட்ட 5000 தொண்டர்கள் பங்கேற்கும் ஒரு கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார். அதன் பிறகு சோழிங்கநல்லூர், பெருங்குடி, நந்தனம் ஆகிய 3 இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பொதுக்குழுவிற்கு காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதன் காரணமாக அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து வேண்டும் என்றே தங்களுடைய கோரிக்கையை காவல்துறை மறுப்பதாக பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற பணிகளை தமிழக பாஜக தொடங்கி இருக்கிறது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளுக்குமே அதற்கான அலுவலர்களை திறந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தொகுதி பங்கீடு, கூட்டணி குறித்து, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தமிழக பாஜக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில பாஜக உடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடைய சென்னை வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அவருடைய வருகையின் பொழுது 3 இடங்கள்ல பொதுக்குழு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கான அனுமதியை காவல்துறையிடம் கோரியது. ஆனால் காவல்துறை போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. ஒருவேளை காவல்துறை தொடர்ந்து அனுமதி மறுத்து வந்ததன் காரணமாக தற்பொழுது தமிழக பாஜக நீதிமன்றம் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. காவல்துறை அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் தமிழக பாஜக நீதிமன்றம் சென்று நட்டா வருகையின் பொழுது அவர்கள் பொதுக்குழுவை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கட்ரமணன், தகவல்களுக்கு நன்றி.